இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு நாம் செய்தியை தொடரலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், எங்களை நேசிப்பதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களில் முந்தி அன்பு கூர்ந்தீர் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பினாலே நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. சிலுவையின் மரண பரியந்தோம் நீர் எங்களுக்காக உம்மை தாழ்த்தி பட்ட எல்லா பாடுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஏசப்பா. இந்த தவ காலங்களிலே உம்முடைய பாடு மரணத்தை நாங்கள் தியானிக்கிற இந்த காலங்களிலே உம்முடைய வார்த்தைகளை உம்மை பற்றி நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர். நீர் பேசும்ப்பா, நாங்கள் கேட்கிறோம். ஏற்ற வார்த்தைகளினால் என்னை நிரப்போம். கேட்கிறவர்களுக்கு நீதியாளின் திறந்த உள்ளத்தை தாரோம். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படும் கர்த்தாவே. நாங்கள் தியானிக்கிற இந்த தியானங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் 30, 60, 100 மேனி பலன் தருகிற விதைகளாய் இருதயங்களுக்குள் இறங்கவும் பலன் தரவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். நீர் எங்களோடு பேசும், என்னை மறைத்து கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதியும் மகிமை உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இது நமக்கு தவ காலம். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம் தியானிக்கிற நாட்கள். அவருடைய பாடுகளை நாம் தியானித்து அவரோடு கூட நாம் இன்னும் கிட்டி சேருகிற நாட்கள். நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளுகிற, பலனடைய செய்கிற நாட்கள். அவரோடு கூட உள்ள அந்த வாழ்க்கையிலே அவரோடு கூட நம்மை பலப்படுத்தும்படி நமக்கு அதிக உதவியாக இருப்பது அவருடைய பாடு மரணத்தை நான் தியானிப்பது. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போனார், என்னை நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி. அவருடைய பாடு, அவர் நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக பிட்டு தந்த அவருடைய சரீரத்தை நாம் உட்கொள்ளுவதும் தியானிப்பதும் அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களிலே நீங்கள் பல கோணங்களிலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மரணத்தை நீங்கள் தியானிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வாரத்தின் செய்திக்காக நான் தியானிக்கலாம் என்று நினைத்தது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, அவர் தன்னுடைய உலக ஓட்டத்தின் முடிவிலே சொன்ன வார்த்தைகளை, அவர் நமக்கு சொல்லி போன கற்பனைகளை நாம் தியானிக்கலாம் என்று நினைத்தேன். கடைசியாக அவருடைய வாழ்க்கையை பற்றி அவரே சொன்ன வார்த்தைகளையும், கடைசியாக அவர் நமக்கு வைத்து போன கட்டளைகளையும் நாம் தியானிக்கலாம். அதற்கு இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இந்த அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறீர்கள், நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும், சத்தியமே அதை விடுதலையாக்கும், நானே சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளா இருக்கவில்லை, நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, நீர் எப்படி எங்களை சொல்லுகிறீர், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் அடிமைப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும்
பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டு இருப்பது, பாவத்தினால் அடிமைப்பட்டு கிடப்பது அவர்களுக்கு புரியவில்லை. நாங்கள் சுயாதீனமாக வாழ்கிறோம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது பாவத்தின் கீழாக. அவர்களை விடுதலையாக்க ஒரு இரட்சகர் வேண்டும். பாவமுள்ள எந்த மனுஷனும் பாவம் செய்கிற இன்னொருத்தனை விடுதலையாக்க முடியாது. அவர்களுக்கு பரிசுத்தமான ஒருத்தர் வேண்டும், உண்மையான ஒருத்தர் வேண்டும். அவர் அதை அவர்களை விடுவிக்கும் பொழுதுதான் அவர்கள் விடுதலையாக முடியும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை பற்றி சொன்ன ஒரு பெரிய சத்தியம் இது. அவர் பாவமில்லாத பரிசுத்தர். எந்த மனுஷனாலும் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. பொய்யாய் குற்றச்சாட்டுகளை சொன்னார்களே ஒழிய மெய்யாகவே அவர் பாவிதான் என்று சொல்லி ஒரு சின்ன காரியத்தில் கூட அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் பரிசுத்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அவர் பரிசுத்தர். பரிசுத்தரே தான். அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரும் கூட. ஆண்டவர் இப்படி அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுவது, இந்த உலகத்திலே நாமும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய பரம பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு நாம் போக முடியாது. ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற நாம் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பற்றி. அந்த பரிசுத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் பொழுதுதான். வாழ்க்கையின் பிரதான காரியம், நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று ஒன்று இந்த உலகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய பாவங்களுக்காக பாவமறியாத அவர் பாவமானார். அவர் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தம் மாத்திரமே பாவமுள்ள நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் கழுவ வல்லது என்பதை உணர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவிடம் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் அன்றி எனக்கு கதி இல்லை. நான் செய்கிற எந்த புண்ணிய கிரியைகளும் என்னை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. என்னை உம்முடைய கல்வாரின் திரு இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கும் என்று கேட்பதுதான். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தத்தை நாம் அவரிடம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முதல் படி, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று கேட்பதுதான். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருடன் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும்படி கேட்டதே இல்லையானால், இயேசுவே உம்முடைய இரத்தம் மாத்திரம்தான் என்னுடைய பாவங்களை கழுவ வல்லமை உள்ளது. வேற எந்த காரியத்தினாலும் பாவ மன்னிப்பு இல்லை. நான் பாவிதான், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களை கழுவும் என்று கேட்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒருவராவது கெட்டு போகாதபடி உம்முடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பா என்னை கழுவும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் கழுவும். எங்களுக்கும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீர் கற்றுத்தாரோ, எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை பரிசுத்தமாக்கும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.